குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கு. அதன் பின்பு நேருகதிக்கு திரும்புகிறார். இந்த சனி வக்ரத்தினால ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சனி பகவான் லாபத்தில் இருக்கார். லாபத்தில் சனி இருந்தால் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அது இதுன்னு நிறைய பதிவுகள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான் ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி சனி இப்போ வக்ரமாகுது. இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நெகட்டிவாக நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதிலிருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா 9-10க்கு அதிபதி, தர்ம கர்மஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல இப்போ இருக்கிறாரு. அதுவும் நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. சனி வக்ரமாகுது. 11ஆம் இடத்துல சனி வக்ரமா இருந்தாலும் சரி, நேர்கதியில் இருந்தாலும் சரி, அது நல்லதை தான் செய்யும் அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட விதிகள். அது தப்பு சொல்ல. இங்க என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, சனி வக்ரம் ஆகுது, மீன ராசியில இருந்து வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து வக்ர பயிற்சி ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இல்லை. சனி மீனராசிலேயே தான் இருக்காரு, வக்ரமாகிறாரு. எகைன் வக்ர நிவர்த்தி அடையதும் மீனராசியில தான், வக்ர பயிற்சி இல்லை. இப்போ சனி 11ல இருந்தால் என்ன செய்வார், அதை செய்வார். இன்னும் கூடுதலாக செய்ய போறாரு அப்படிங்கிறது அர்த்தம். ரைட், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் நல தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு. மைண்டில் ஒரு தெளிவில்லை. அதாவது எதை செய்யணும், எதை விடணும், எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நீங்களா யோசிச்சு நீங்களா ஒரு முடிவுக்கு வர முடியல. தெளிவில்லாமல் சூழல்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவுகளை மாற்றிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ரிஷபமும் இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாமே நம்ம சூழ்நிலை தான் நம்மளை தீர்மானிக்குது. நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்துட்டீங்க இல்லையா? கடந்த ஒரு 1.5 வருஷமாவே அப்படிதான் இருக்குது ரிஷபத்துக்கு. ஏன்னா சனியினுடைய பார்வை ரிஷபத்துக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் இப்போ இருக்காது. நம்மளால எல்லாமே முடியும், நம்மளால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கையை கொடுக்கும். சூழ்நிலைகளை தாண்டி உங்களுடைய சுய முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த சனி வக்ரம் உதவி செய்யும். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, வயது புதிந்த நபரோ இல்லை 12 வயசோ 10 வயசோ 25ஓ 40ஓ 70ஓ எந்த வயசுல இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல் தொந்தரவு கண்டிப்பா வந்திருக்கும். முக்கியமா அந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி இருந்ததுன்னா இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இங்க போய் நீர் கட்டிக்கிறது, சைனட்டிஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அது பாதிப்பை கொடுக்குற மாதிரியான அமைப்பு. நிறைய பேருக்கு குளிர் ஜுரம் வந்து சிரமப்பட்டு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு அப்படியும் போயிருக்கும். சில நபர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிருக்கும். ஏன்னா தண்ணி குடிக்கலாம், ஒரு நீர் ஆகாரம், ஜூஸ் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், சோடா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம். தேவையில்லாத கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் உள்ள போகக்கூடாது இல்லையா? அந்த பழக்க வழக்கம் மற்ற நபர்களால் நம்மளுக்கு வந்துடாமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தால் முன்னாடி இருந்தோம். அதே சூழ்நிலையில் இருக்கணும். சப்போஸ் இப்போ ரிஷபத்திற்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதுலேருந்து வெளியே வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் வச்சுக்கணும். சாமி நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு அந்த தெய்வம் மண்டையில் டம்முன்னு கொட்டுமா. ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா சனி. அப்போ அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க, தெளிவாயிடுவீங்க. ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிரும். நம்ம இதை தான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பார்வை கிடைச்சிடும். இன் ஃபியூச்சர் நம்ம இதை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிடும். நல்ல விஷயம் அது. வேற என்னவெல்லாம் இங்கே ஃபேவராக இருக்குது அப்படின்னா, வேலையில் நிறைய ரிஷபராசிக்காரங்க ஒரு
சரியான ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையுமே செய்து கொடுக்குறீங்க. உங்கள் மேலதிகாரிகளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குண்டான ரெகக்னேஷனே கிடைக்காம இருந்தது. இந்த டைம் சனி வக்ரமாயிடுச்சு இல்லையா, அந்த ரெகக்னேஷன் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம், ஒரு இன்சென்டிவ் அதிகமாகலாம், இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் ஆகலாம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறி போகலாம். ஸோ அதுக்கு இந்த சனி ஹெல்ப் பண்ணுது, ரைட்? அது நல்ல விஷயம். சரி, பெரிய டிகிரி படிக்கணும், அதாவது பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஜி பண்ணுறோம், யூஜி பண்ணுறோம், அப்புறம் பிஜி பண்ணுறோம், அதுக்கு மேலே எம்ஃபில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிஹெச்டி போகிறோம், அதுக்கப்புறமும் அதை எதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோன்னு வைங்க. பிஹெச்டி லெவலுக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் மனசுக்குள்ள பிறக்கக்கூடிய ஒரு டைம் சொல்லுது. எப்படியாவது சாதிச்சிடணும், எப்படியாவது லைஃப்பில் மேலே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதிப்பாட்டை இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும். கண்டிப்பாக இந்த டிசம்பர் 10 சனி வக்ர நிவர்த்தி ஆகுதா, அதுக்குள்ள ரிஷபத்திற்கு இந்த மனநிலைமை இல்லைன்னா கண்டிப்பாக யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த சனி கொடுத்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, தடைப்பட்ட காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, பொருளாதார அமைப்புகள் இருக்குது, ஒரு இடத்துல போய் நின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்துக்க முடியறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த செயல் மட்டும் நடக்காமல் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். இப்போது எதுவுமே இல்லைனாலும் அந்த செயல் நடக்க போகுது. உங்களுக்கு தொட்ட காரியம் வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய திட்டத்தை, நீங்க இனிமேல் இதுதான் செய்ய போறீங்க, இப்படிதான் வரப்போறீங்க, இதுதான் பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா, உங்களுடைய அதை மட்டும் வெளியில யாருகிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை கிடைக்கவே இல்லை, என்னென்னமோ போராட்டம் பண்ணியாச்சு, ஐவிஎஃப் பண்ணியாச்சு, ஐயுஐ பண்ணியாச்சு, எதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டம் குழந்தை பேருக்கான வாய்ப்பு ரிஷபத்திற்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குது. நிறைய ரிஷபராசிக்காரங்க போராடி திருமணமெல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த காலகட்டம். ஏன்னா 9 10 அதிபதி 11 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய பேருக்கு காதல் திருமணமெல்லாம் நடந்திருக்கு. விருப்ப திருமணம் இல்லை, ஆல்ரெடி பார்த்து பேசிப்பேன், பிடிச்ச பையனை திருமணம் பண்ணுறது, பொண்ணை திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும். நல்ல காரியங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும், கண்டிப்பாக குடும்பத்தில் நடந்திருக்கும். ஸோ அந்த செய்த நல்ல காரியங்கள்னால சில குறைபாடுகள் குடும்பத்துக்குள்ள வந்து போகும் இல்லையா, அதுவும் இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகுது. திருமணம் ஆகுது, மற்றவங்களுக்குள்ள கொஞ்சம் மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அப்படியே ஓவர் கம் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓகே நடந்து போச்சு, அடுத்து என்ன அப்படின்னு தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். மனசை லேசாக்கிடுது, திருப்தியாக நம்மளை வச்சுக்குது, முக்கியமாக ரிலாக்ஸ்டாக, ரைட்டு. அதை நீங்கள் உணர்வீங்க இந்த காலகட்டம். ஓகே, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்வீங்க. தொழில் சம்பந்தமாக புதிய மாற்றங்களை இந்த காலகட்டம் செய்யவே கூடாது. அந்த மட்டும் ரிஷபத்துக்கு ஸ்ட்ராங். ஏன்னா ஆல்ரெடி தொழில் நல்லா போயிட்டு இருக்குது, இல்லை இருக்கிறத வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை அதோட நிப்பாட்டிக்கணும். சும்மா நான் அதை பண்ணுறேன் ஆச்சா வச்சா அப்படின்ட்டு இருக்கிறத கையில் இருக்கிற காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி வச்சு செஞ்சிருவார். அதனால் பெரிய மாற்றங்களை தொழில் சம்பந்தமான விஷயங்களை செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அதுக்கு என்ன வழி, அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதன் வழியில் போகிறது நல்லது ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு. குழந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை நல்லா இருக்கும். சண்டை கட்டி பிரிஞ்சிருந்தா கூட சேர்ந்துக்கிடுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாலிய நண்பர்கள் நிறைய சந்திப்பீங்க. நண்பர்களோட சேர்ந்து வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு டூர் எல்லாம் போயிட்டு வரக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாமே A to Z நல்லா இருக்கு. எங்கேயோ எப்போ யாருக்கோ கொடுத்த பணம் வராமல் இருந்துட்டு இருக்குது, அது வரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்தும் கிடைக்காம போயிட்டு இருந்ததா, ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுதான் சரியான டைம். நீங்கள் நினச்ச காசு பணம் கொடுத்து மற்ற பக்கம் கொடுத்து உண்மையாக உங்ககிட்ட வரல, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒன்று உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க, இல்லையா காசு உங்களை தேடி வந்துடும். அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வழி மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அஷ்டமி அன்னைக்கு
வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவ ஆலயங்களுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு தேன் மட்டும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இது ரெகுலராக பண்ணீங்கன்னா அந்த சனி வக்ரம் உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை எல்லாம் கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்களுக்கு சனி வக்ரம் ஆகிறது நல்ல ஒரு சூழலில் தான் இருக்குது. எந்த கவலையும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பதிவை முடிச்சுக்கிறேன். மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.